தமிழர்களுடைய மரபுல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கண்ணகி என்கிற அந்த ஒரு பெண் தெய்வம் அல்லது பெண் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணகி கோவிலை சுற்றி பெரும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை மற்றும் கேரள காவல்துறை அவர்களுடைய எல்லையில தமிழக கேரள எல்லையில நடத்தக்கூடிய அந்த ஒரு சிக்கல்கள் என்ன? அதேபோன்று இதில யாருடைய அதிகாரம் மீறல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பல பேரும் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கண்ணகி கோவில் தமிழர்களுடையது, தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமை அதில் முழுமையாக இருக்க வேண்டும், அதில் கேரள அரசனுடைய கேரள காவல்துறையுடைய ஆக்கிரமிப்போ அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உரிமை மீட்பு முழக்க பேரணியை நடத்துவதற்காக ஒரு நெடும் பயணத்தை திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த நெடும் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் கோரிக்கை விட்டுருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம், கண்ணகி கோவிலை சுற்றி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியில நம்ம விரிவாக பார்த்துருவோம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று சொன்ன தெரியுமா? ஆயிரத்தி 956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்லுகிறோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமா வெளியேறி வந்து மங்களதேவின்ற இடத்துல காவிரிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் பூரா இடிஞ்சு பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு, கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே அனுமதிக்காது. ஆக 56 மொழிவழி பிரிவினை என்பதற்கு பின்னால் தமிழகத்தில் 2 பெரிய சக்திகள் இருக்கு. அவர் எங்க போராளி? பெரியாரை பற்றி சொல்லுகிற போது அவர் இயற்கையாகவே ஒரு போராளி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற பகுதிகளை அன்றைய காங்கிரஸ் அரசு எப்படி இதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டது என்றதை காமராஜர் போன்ற தலைவர்கள்ட்ட கேட்கும்போது எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்குன்னு. தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ராமசாமி அவர்களும் பெருந்தலைவர் காமராஜரும் தான் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையை கேரளாவிற்கு தூக்கி கொடுத்தார்கள். தமிழ்நாட்டை தேசியமும் திராவிடமும் ஆள முடியாது என்பதை உணர்ந்துதான் திட்டமிட்டே இந்திய தேசியவாதியான காமராஜரும் திராவிடவாதியான ஈவேராவும் இந்த மண் பறிக்கொடுப்பை மனம் உவந்து ஏற்றார் போலும். கர்நாடகத்தில் தமிழர்கள் என்ற நிலை, இந்த நிலையை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இங்கே 3ஆம் தர குடிமக்கள் தான் நடத்தப்படுறாங்க. கைவிடப்பட்ட மண்ணின் மைந்தர்களின் இன்றைய நிலை என்ன? ஆந்திர தமிழர், கன்னடத் தமிழர், மலையாள தமிழர்களை ஆந்திரர் தெலுங்கர்களாகவோ, கன்னடர் கன்னடராகவோ, மலையாளிகள் மலையாளிகளாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. தம் தாய்மண் மாற்றார் கையில் ஒப்படைக்கப்பட்டதால் தாய் நாடு இழந்து, தாய் மொழி இழந்து, தமிழர் என்ற இன அடையாள மாண்பிழந்து நிற்கின்றனர். தம் தம் தாய் மண்ணிலேயே தாக்குவோர்கள் மத்தியில் தாங்குவோர்கள் அற்ற ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இழிவுறும் அவல நிலையில் இருக்கின்றனர். மொழிவழி பிரிவினையை ரத்து செய்துவிட்டு மறுவரையறை செய் இந்தியாவை. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு ஒரு மாபெரும் தமிழர்களுடைய முக்கியமான ஒரு அடையாள நூலாக இருக்கிறது. குடிமக்கள் காப்பியம் சொல்லி வழங்கப்படுகிற இந்த சிலப்பதிகாரத்திலே அதனுடைய நாயகி கண்ணகி தன்னுடைய உறுதிப்பாடுக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டுக்குமாக இன்றைக்கும் புகழ்பெற்ற தமிழர் அடையாளமாக திகழ்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. கண்ணகியுடைய நினைவாக சேரன் செங்குட்டுவன் அவர்களால் கட்டப்பட்ட இந்த கேரளத்தில் எல்லையிலே இப்போது வைக்கப்பட்டிருக்கிற அந்த கோவில் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமை அதில் முழுமையாக இருக்க வேண்டும், தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமை மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற
அந்த ஒரு விஷயத்தில் தான் இப்போது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தங்களுடைய எழுச்சிமிக்க சில திட்டங்களை, முடிவுகளை, போராட்டங்களை, பேரணிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கண்ணகி கோவில் அல்லது மங்களதேவி கோட்டைன்னு சொல்லப்படுகிற இந்த விண்ணேற்றி பாறையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலுக்கு அந்த கம்பம், குமுளி இந்த வழியாக, கொக்கரகண்டம் வழியாக தான் இந்த இடத்த அடைய முடியும். இது வந்து 1970களுக்கு பிறகு இதற்கு போகக்கூடிய அந்த ஒரு பாதை அப்படிங்கிறது சரிவர வரல. இன்னொன்று தமிழர்கள் வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதி வழியாக தான் போக வேண்டிய சிக்கல் இருக்குது. அதுவும் வந்து சரிவர இல்லை. இன்னொன்று கேரள எல்லைக்கும் தமிழ்நாட்டு எல்லைக்கும் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர், இங்கே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்னு இடையில ஒரு சில கிலோமீட்டரை வந்து அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்குது. ஆனாலும் 1971க்கு பிறகு உத்தம்பாளையம் தலைமை சர்வேயரால் எடுக்கப்பட்ட அந்த நில அளவீட்டின்படி இந்த 2 தமிழக கேரள எல்லைக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கண்ணகி கோயில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழக எல்லை, கேரள எல்லையிலிருந்து 33 மீட்டர் தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வருடம் சர்வே எடுத்து பார்த்து முடிவும் செய்கிறாங்க. ஆனாலும் அது தமிழக எல்லையில் தான் இருக்குது, கேரள எல்லையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை தமிழக அரசு முறையாக ஆய்வு செய்ய வேண்டும், அறிய வேண்டும், ஆய்வறிக்கை செய்து கேரள அரசுடன் உரிமை மீட்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் நிறைய போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. இந்த நில அளவீடு அப்படிங்கிறது வருடம் நடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கண்ணகி கோவில் அல்லது கண்ணகி கோட்டம் அப்படிங்கிற இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வருடம் 3 நாட்கள் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய சித்திரை முழு நிலவு நாள் அன்று சென்று வருவது, வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த 3 நாள் அப்படிங்கிறது தற்காலத்தில் பிறகு ஒரு நாளாக மாறி, இந்த ஒரு நாளும் அப்படிங்கிறது தற்காலத்தில் கிட்டத்தட்ட அரை நாளாக சுருங்கி இருக்குது. இந்த அரை நாள் அப்படிங்கிறது எப்படின்னா 12 மணிக்குள்ளே போனால் அந்த கோயிலுக்கு போகலாம். அதுவும் ஒரு ஜீப் வச்சு கொஞ்சம் பேராக ஏற்றிட்டு போவாங்க அந்த பகுதிக்கு. இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே கேரள வனத்துறையினர் மிக கெடுபிடி காட்டுவதாகவும், மிக ரொம்ப கண்டிப்புங்கிறது வேற, கெடுபிடிங்கிறது வேறையா இருக்குல்ல, மிக ஒரு அராஜக போக்கை கையாளுவதாகவும் வந்து தொடர்ந்து அங்கே செல்லக்கூடிய தமிழர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மக்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாலை 5 மணிக்குள்ள, அந்த 12 மணியை விட்டால் மாலை 5 மணிக்குள்ளே போகக்கூடிய இன்னொரு ஒரு சூழல் வந்து இருக்குது. அந்த 5 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும். போகிறவங்க 12 மணிக்குள்ளே போயிடணும், போகிறவங்க 5 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும். இப்படியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்படியாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது அரை நாளாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே கண்ணகி கோவிலில் சம்பந்தம் இல்லாமல் துர்க்கை அம்மனுடைய சிலை, அப்புறம் கணபதி விநாயகருடைய சிலை இதெல்லாம் வந்திருக்குது. இது ஒரு சிக்கல். சரி, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் கடவுள்களை பொறுத்த வரைக்கும் பொதுவானவங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கும்பொழுது இதை முறையாக தமிழக அரசும் கேரள அரசும் வந்து தலையிட்டு தீர்த்து இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்குது. இன்னொரு பக்கம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு தமிழகம் வழியாக, தமிழக பாதை வழியாக செல்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும். கேரள அரசு வழியாக செல்லாமல், அவங்க பகுதி வழியாக செல்லாமல் தமிழகம் வழியாக செல்வதற்கான பாதைகள் வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேரள அரசனுடைய ஏற்கனவே தமிழகத்தினுடைய எல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்கம் வடக்க திருத்தணகி அப்படின்னாக்க தெற்க வந்து குமரிமுனை இருக்குது. மேற்கு இருக்கக்கூடிய இந்த விண்ணேற்றிப்பாறை இந்த எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்ணகி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காவல் தெய்வம். யாருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழர்களுக்கு. இந்த கண்ணகிக்கான ஒரு சில வழிபாடுகள் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் பொழுது, வருடத்திற்கு எல்லா தமிழர்களும் சென்று வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும் பொழுது, இதற்கான அந்த பாதுகாப்பு சூழலில் இருக்கக்கூடிய அங்கே சுற்றி இருக்கக்கூடிய காவல்துறையினர் பெரும்பாலும் தமிழர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதுவும் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்குது. கேரள வனத்துறையினர் மற்றும் கேரள காவல்துறையினர் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே வந்து கண்ணகி அறக்கட்டளை குழுவினர் இதற்காக எவ்வளோ முயற்சித்து ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. கோவிலை புதுப்பிக்கவும் முயற்சித்தாங்க. எர்ணாகுளம் நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ்லாம் போச்சு. ஆனாலுமே இதற்கு சரியான முடிவு எட்டின பாடில்லை. இதை தவிர இந்த கேரள அரசு எண்டே நிலம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த எண்டே நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
கேரள அரசுடைய தன்னுடைய எல்லையை ஒவ்வொரு முறையும் வரையறுத்து கொண்டே இருக்கிறது, அதற்கான திட்டங்களை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனுடைய சமீபத்திய போக்குகளாக நாம் சிலதை பார்த்தோம். குறிப்பாக குமரியில் அந்த களியக்காவலை பகுதியில் ஒரு மின்மாற்றிய அந்த பகுதியில் வைத்து அந்த மின்மாற்றிக்கு மின் இணைப்பு வழங்குவதன் மூலமாக அந்த பகுதி அப்படிங்கிறது கேரளாவோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிற ஒரு போக்கு. இன்னொரு பக்கம் அண்மையில் நம்ம பார்த்தோம், நீலகிரி பகுதியில் அந்த கூடலூரில் இருக்கிற அந்த தாளூருங்கிற அந்த பகுதியில் ரொம்ப மிக அண்மை செய்தி அது. நம்ம அதை பார்த்திருந்தோம். அங்கேயும் ஒரு நபருக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டதாகவும், அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டதால் அந்த பகுதி அப்படிங்கிறது கேரளாவுக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி அந்த நீலகிரி பகுதியில் போர்டெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க கேரள அரசு. இதை எதிர்த்து தமிழர்கள் பல பேர் போராடினாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு இந்த கண்ணகி கோவில் வழிபாட்டு உரிமையை மீட்பது அப்படிங்கிறது தொடர்பான பல கோரிக்கைகளை முன்வச்சு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஒரு நீண்ட நெடும் பயணத்தை நடத்தவிருக்கிறாங்க. இந்த பயணத்தில் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையும் எடுக்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்த அந்த வரைவு அறிக்கையில் கண்ணகி கோவிலுக்கு என்று ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த தமிழர்களின் அரசு விழாவாக அது கருதப்படும். இந்த கண்ணகி கோவிலுக்கான அந்த சித்திரை முழுநிலவு விழா அப்படிங்கிறது அரசு விழாவாக கருதப்படும். அங்கே தமிழர்கள் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் சென்று வருவதற்கான அந்த பாதை செப்பனிடப்படும், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க வரைவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி இதற்கு ஒரு தகுதியான ஒரு கட்சி, இந்த விஷயத்தில் எங்களோடு ஒத்துழைப்பு தர வேண்டும், எங்களுடைய நெடும் பயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறாங்க. அதே போன்று தமிழக மக்கள் ஆய்வரன் அவங்களும் இதை முன் வச்சிருக்கிறாங்க. ஏர் மகராசன் இது பற்றி ஒரு பெரிய பதிவை போட்டிருந்தார். தமிழர் விடுதலை கட்சி சார்பாகவும் இதை நிறைய முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக சொல்கிறோம். அந்த கோரிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்ணகி அம்மன் கோயிலை தமிழ்நாட்டில் முற்றுடைமை ஆக்க வேண்டும், அது முழுக்க தமிழ்நாட்டுக்கே சொந்தம் அப்படிங்கிறத அறுதிபூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறது. தமிழ்நாடு கேரள எல்லையை அளவிட்டு தமிழர் உரிமையை மீட்கணும், முல்லை பெரியாற்று அணைப்பகுதி முழுவதும் தமிழகத்திற்கே உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உறக்க முழங்க வேண்டும், எல்லையில் நடைபெறும் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாத தமிழ்நாட்டு திராவிட ஆட்சியை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த விஷயங்களை முன் வச்சு இந்த நெடும் பயணத்தை மதுரை கோவலன் பொட்டலில் இருந்து கம்பம் கூடலூர் ஜான் பென்னிக்குயிக் மண்டபம் வரைக்கும் 28/4/2026 காலை 10 மணி முதல் 30/4/2026 மாலை 5 மணி வரை இந்த ஒரு 28, 29, 30 3 நாட்கள் நெடும் பயணமாக கண்ணகி கோயிலை நோக்கி புறப்படுறாங்க. இதில் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்ணகி கோவில் தொடர்பாக தமிழர் கழகம் 2007 திருத்தணிகையில் நடத்திய தமிழக பொன்விழா தமிழக எல்லை காப்பு மாநாட்டிலும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு 2023 தென்காசியில் நடத்திய ஒரு தமிழக எல்லை காப்பு மாநாட்டிலும் ஒரு சில தீர்மானங்களை இயற்றியிருந்தாங்க. அந்த தீர்மானங்களை இயற்றி மக்கள் முன்னாடி வச்சும் அது இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. இதே போன்று தமிழ்நாட்டு எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் வழிபாடு செய்வதற்கு கேரள அரசுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ நீங்கள் குமுளியில் அந்த தேக்கடி வழியாக போகக்கூடிய அந்த கேரள வனப்பகுதி வழியாக போகக்கூடிய ஒரு சூழல் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. எனவே முற்றிலும் தமிழகத்தின் எல்லையிலேயே இந்த கண்ணகி கோவிலுக்கு போகக்கூடிய அந்த பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சொல்கிறாங்க. ஏற்கனவே கேரள வனப்பகுதியில் வலைப்பின்னல் மாதிரி அந்த பாதைகள்லாம் போகிறதுக்கான அந்த சூழல்லாம் இல்லை. அந்த ஜீப்பெல்லாம் வச்சு ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நெருக்கடியாக கட்டுப்பாடோட கண்டிப்போட கேரளானாலே பெரும்பாலும் கோயில்களுக்கு ஒரு இந்த டைமிங் வரையறை அப்படிங்கிறது ரொம்ப காத்திரமாக இருக்கும். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை செய்யும்பொழுது தமிழக அரசு நம்ம இந்த கண்ணகி கோவிலை கேரளா அரசுக்கிட்ட விட்டு கொடுத்துருச்சோ தாரை வார்த்துருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதனால் தமிழக அரசு இதை உடனடியாக தலையிட்டு மீட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இவர்கள் ஒரு கருத்தாக முன்வைக்கிறாங்க, கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. குறிப்பாக கேரள வனத்துறையினரால் அந்த தேக்கடியில் காணுலா ஏற்பாடு செய்யப்படும் பொழுதெல்லாம் மலையாளக்காரங்க கேரளக்காரங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அவர்கள் அங்கே நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த காணுலா நிகழ்ச்சி நடக்கும்போது இரவில் தங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பலமாக செய்யப்பட்டிருக்கும்.
ஆனால் தமிழர்களுடைய காவல் தெய்வம் கண்ணகி அம்மனை காண்பதற்கு ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தமிழர்கள் வரக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அடாவடி, போங்க போங்கன்னு இந்த திருப்பதியில் விரட்டுற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த ஒரு சூழல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. எனவே கண்ணகி கோவில் வழிபாடு என்பது தொடக்கத்தில் 3 நாள் திருவிழாவாக இருந்து இப்போ அரை நாள் திருவிழாவாக மாறக்கூடிய இந்த ஒரு சூழலை நாம் வந்து சரி செய்யணும். எப்போது வேண்டுமானாலும் கண்ணகி கோவில் நம்முடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல் தான் எப்போதுமே இருக்கணும். ஆனாலும் இந்த வழிபாட்டு உரிமை நேரங்களிலாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தளர்த்தப்பட்டு தமிழக கேரள எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணகி கோவில் அப்படிங்கிறது முழுக்க தமிழர்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற அந்த உரிமை மீட்பை இந்த நேரத்தில் செய்யலைன்னா வேறு எப்போதுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் தமிழக மக்கள் ஆய்வரன் உள்ளிட்ட சில அமைப்புகள் ஒரு மிக வலுவான ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க. கண்ணகி கோவில் மற்றும் கண்ணகி மங்களாதேவி கோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணகி கோவிலை பற்றியும் இதனுடைய பிரச்சனைகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மோடு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பற்றி டிஎன் மீடியா 24/7 தமிழ் பெருமையுடன் தயாரிச்சிருக்கும் மிக முக்கியமான ஆவண குறும்படத்தை, நீதி கேட்கும் கண்ணகி என்கிற அந்த ஆவண குறும்படத்தை நாம் மிக விரைவில் வெளியிட இருக்கிறோம். இந்த ஆவண குறும்படத்தினுடைய அறிவிப்புகளும் உடனடியாக உங்களுக்கு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைப்பில் இருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பெறுவதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலை இணைந்திருங்கள். இன்னொரு தருணத்தில் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசுவோம். நன்றி.